வணக்கம். மகாபாரதம்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது குருக்ஷேத்திர போர் தான் இல்லையா? ஆனா உண்மையில அது வெறும் ஒரு போரை பத்தின கதை மட்டும் இல்ல. அது தர்மம்ங்கிற ஒரே ஒரு விஷயத்த ஒரு பெரிய புதிர அலசி ஆராயற ஒரு தத்துவ பயணம். சில சமயம் ரொம்ப நல்லவனா இருக்கிறது கூட எப்படி தப்பாகும்னு மகாபாரதம் சொல்லுது. வாங்க, அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. சும்மா நல்லவன் அப்படிங்கிற பேரை வாங்குறது மட்டும் போதுமா? இந்த ஒரு கேள்வியை தான் மகாபாரதம் திருப்பி திருப்பி கேக்குது. சரி வாங்க, இந்த தர்ம சங்கடத்துக்குள்ள நாமளும் சேர்ந்து ஒரு விடைய தேடி பார்ப்போம். முதல் பகுதி, தர்மம் ஒரு எளிய விதியா? முதல்ல தர்மத்தோட முதல் லேயரை பார்ப்போம். அதாவது எந்த கேள்வியும் கேட்காம ரூல்ஸ்னா ரூல்ஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்றது தான் தர்மம்னு ஒரு பார்வை இருக்கு இல்லையா? அதை பத்தி பார்ப்போம். சரி, முதல்ல தர்மம்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது நீதி, கடமை. இந்த பிரபஞ்சத்தோட ஒரு காஸ்மிக் லான்னு சொல்லலாம். ஒரு மனுஷன் செய்ய வேண்டிய சரியான விஷயங்கள், அவனோட கடமைகள், இதோட தொகுப்பு தான் தர்மம். இதுதான் அதோட பேசிக் டெஃபினிஷன். இந்த மாதிரி நேர்கோட்ல போற தர்மத்துக்கு ஒரு பர்ஃபெக்ட் உதாரணம் யாருன்னு கேட்டா அது அரிச்சந்திரன் தான். சத்தியம் அப்படிங்கிற ஒரே ஒரு கொள்கைக்காக தன்னோட ராஜ்யம், குடும்பம், ஏன் தன்னையே இழக்க துணிஞ்ச ஒரு ராஜாவோட கதை இது. அவருக்கு வந்த சோதனைகள்லாம் சும்மா இல்ல. விஸ்வாமித்திரருக்கு கொடுத்த ஒரு வாக்குக்காக மொத்த ராஜ்யத்தையுமே தூக்கி கொடுத்துட்டார். அதோட நிக்கல, அந்த கடனை அடைக்கிறதுக்காக தன்னோட மனைவி, மகனையே விற்க வேண்டிய நிலைமை. கடைசில தன்னையே ஒரு சுடுகாட்டுல வேலை செய்ய வித்துட்டார். அங்கதான் தர்மத்தோட கிளைமேக்ஸ் டெஸ்ட் வருது. பணம் கொடுக்காததால இறந்து போன தன்னோட சொந்த மகனோட உடலை எரிக்க மறுத்துட்டாரு. ஏன்னா அவரோட எஜமானனுக்கு செய்ய வேண்டிய கடமை தான் முக்கியம்னு நினைச்சாரு. அவரோட நிலைப்பாட்ட பாருங்க. என் சொந்த மகனா இருந்தாலும் சரி, என் முதலாளிக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை நான் மீற மாட்டேன். இது ஒரு ஊழியனோட தர்மம். ஆனா ஒரு அப்பாவோட தர்மம் என்னாச்சு? இங்கேதான் தர்மத்தோட முதல் சிக்கலே ஆரம்பிக்குது. அடுத்த பகுதிக்கு வருவோம். விதிகள் மோதும்போது, அதாவது சாமானிய தர்மம், உயர்ந்த தர்மம், இப்படி ரெண்டு விதமான தர்மம் ஒன்னோடு ஒன்னு மோதும்போது எதை செலக்ட் பண்றது, எது சரி எது தப்புன்னு எப்படிங்க முடிவு பண்றது? இந்த இடத்துல தான் கர்ணனுக்கு அவரோட அப்பா சூரியன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக் கொடுக்கறாரு. சாமானிய தர்மத்துக்கும் உயர்ந்த தர்மத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. சாமானிய தர்மம்ங்கிறது ஒரு தனிப்பட்ட ஆளுக்கான கடமை, ஒரு நண்பனுக்கு விசுவாசமா இருக்கிறது. ஆனா உயர்ந்த தர்மம்ங்கிறது அதையெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த உலக நன்மைக்காக, நீதிக்காக, உண்மைக்காக நிக்கிறது. கர்ணனோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த குழப்பம் அப்படியே தெரியும். அவன் தன்னோட நண்பன் துரியோதனனுக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தான். அது அவனோட சாமானிய தர்மம், கரெக்ட். ஆனா அந்த துரியோதனனே அதர்மத்தோட பக்கம் நிக்கிறப்போ அவனுக்கு விசுவாசமா இருக்கிறது சரியான முடிவா? யோசிச்சு பாருங்க. அது அதர்மத்துக்கே நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடாதா? சூரியன் இதுக்கு இன்னும் சில பவர்ஃபுல்லான உதாரணங்களை சொல்றாரு. பிரகலாதன் அதர்மம் செஞ்ச தன்னோட அப்பாவுக்கான கடமையை விட கடவுள் பக்திங்கிற உயர்ந்த தர்மத்தை செலக்ட் பண்ணான். பரதன் தன்னோட அம்மா ஆசைப்பட்டதை விட அரியணைக்கு தகுதியான அண்ணன் ராமன் பக்கம்தான் நின்னான். விபீஷணன் அதர்மம் செஞ்ச தன்னோட அண்ணன் ராவணனை எதிர்த்து தர்மத்துக்காக ராமனோட சேர்ந்தான். இதுலேருந்து என்ன தெரியுது? பெரிய நன்மைக்காக பர்சனல் கடமைகளை தாண்டி போறது ஒரு ஹீரோயிசமா பார்க்கப்படுது. அடுத்த பகுதிக்கு போலாம். அகந்தையின் ஆபத்து, அதாவது தர்மத்தையே அழிக்கிற கர்வம். ஓகே, தர்மத்தோட விதிகள் ரொம்ப சிக்கலானதுன்னு பார்த்தோம். ஆனா ஒருவேளை நீங்க சரியான தர்மத்தை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னு வைங்க, அப்பவும் ஒரு பிரச்சனை இருக்கு. அதுதான் அகந்தை இல்லைனா கர்வம். இது உள்ள வந்துட்டா நீங்க பண்ற தர்மத்தையே காலி பண்ணிடும். உதாரணத்துக்கு அர்ஜுனனை எடுத்துக்கலாமே. அவர் தினமும் பெரிய பெரிய பூஜைகள்லாம் செய்வாரு. அதனால தன்ன மாதிரி ஒரு பெரிய பக்தன் யாருமே இல்லைன்னு அவருக்குள்ள ஒரு கருவம். அவரோட அண்ணன் பீமனை பார்த்து கிண்டல் கூட பண்ணுவாரு. இவன் பாரு, பூஜை எதுவும் பண்ணாம காலி சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கான்னு. ஆனா கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு ஒரு உண்மைய காட்டுறார். கைலாய மலையில ஒரு பெரிய மலை மாதிரி பூக்கள் குவிஞ்சு கிடக்கு. அதெல்லாம் அர்ஜுனனோட பூஜையால வந்ததில்ல. பீமன் எந்த சடங்கும் செய்யாம மனசால மட்டுமே நினைச்சு கடவுளுக்கு சமர்ப்பிச்ச மானசீக பக்தியால சேர்ந்த பூக்கள் அது. இதிலிருந்து நமக்கு ஒரு பெரிய பாடம் கிடைக்குது. நம்ம வெளிப்படையா செய்யற தர்மத்தை விட அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்ம எண்ணமும் மனசோட தூய்மையும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரியான ஒரு கர்வம் தர்மராஜானே பேர் வாங்கின யுதிஷ்டிரன் கிட்டயும் இருந்துச்சு. அவர் தன்னோட கொடைத்தன்மை பத்தி ரொம்ப பெருமையா நினைச்சுக்கிட்டாரு. தன்ன மாதிரி ஒரு வள்ளல் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு ஒரு கர்வம். ஆனா பாதாள உலகத்துல மகாபலி சக்கரவர்த்தி அவள்கிட்ட ரொம்ப ஷார்ப்பா ஒரு கேள்வி கேக்குறாரு. உங்க ஆட்சி நிஜமாவே நேர்மையா இருந்திருந்தா
உங்ககிட்ட தானம் வாங்குறதுக்கு உங்க நாட்டுல ஏழைங்களே இருந்திருக்க மாட்டாங்களே? இந்த ஒரு கேள்வி யுதிஷ்டனோட கர்வத்தை உடைச்சு நொறுக்கிருச்சு. உண்மையான தர்மம்ங்கிறது அநீதி இருக்கிற ஒரு சொசைட்டில தானம் பண்றதில்ல, ஏழைங்களே இல்லாத ஒரு நீதியான சமூகத்தை உருவாக்குறது தான். சரி, இப்ப நாம 4வது பகுதிக்கு வர்றோம். கண்ணனின் தர்மயுத்தம். அதாவது ஒரு பெரிய நன்மைக்காக ரூல்ஸ வளைக்கலாமா? தர்மத்தோட ரொம்பவே சிக்கலான சர்ச்சைக்குரிய ஒரு பகுதி இதுதாங்க. வாங்க, இதுக்கு கண்ணன் என்ன வழி காட்டுறாருன்னு பார்க்கலாம். துரோணரோட வீழ்ச்சி எடுத்துக்கலாமே. இது ஒரு தார்மீக உத்தி இல்லையா? துரோணர்கிட்ட ஏகலைவனோட கட்டை விரலால செஞ்ச ஒரு தாயத்து இருந்துச்சு. அது இருக்கிற வரைக்கும் அவரை ஜெயிக்கவே முடியாது. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? ஒரு ஏழை பிராமணர் மாதிரி வேஷம் போட்டு அவர்கிட்ட போனாரு. போய் அந்த தாயத்தை தானமா கேட்டாரு. துரோணர் ஒரு தர்மத்துல கட்டுப்பட்டவர். எந்த பிராமணர் வந்து கேட்டாலும் இல்லேன்னு சொல்லக்கூடாது. அந்த ஒரு தர்மத்தால அவரோட கவசத்தையே தூக்கி கொடுத்துட்டாரு. பாருங்க, பாண்டவர்களோட வெற்றிங்கிற பெரிய தர்மத்தை ஜெயிக்க வைக்க கிருஷ்ணர் துரோணரோட சின்ன தர்மத்தையே அவருக்கு எதிரா பயன்படுத்திக்கிட்டார். ஒரு தர்மத்தை வச்சே இன்னொரு தர்மத்தை ஜெயிச்சாரு. இதே மாதிரிதான் துரியோதனனை ஜெயிக்கிறதுக்காக பீமன் கிட்ட அவனோட தொடையில அடிக்க சொல்லி கிருஷ்ணர் சிக்னல் காட்டினாரு. கதாயுத போர்ல இது ஒரு தடை செய்யப்பட்ட விஷயம், ரூல்ஸ மீறின செயல். அப்ப துரியோதனன் அதர்மம் அதர்மம்னு கத்துனான். ஆனா பீமன் அவனோட பாவங்களை ஒன்னொன்னா லிஸ்ட் போட்டான். எனக்கு விஷம் வச்சியே, அரக்கு மாளிகைக்கு தீ வச்சியே, திரௌபதிய ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தினியே, சின்ன பையன் அபிமன்யுவ அநியாயமா கொன்னியே. இப்போ கேள்வி இதுதான், இவ்வளவு அதர்மம் செஞ்ச அதர்மத்தோட மொத்த உருவமா இருக்கிற ஒருத்தனை ஜெயிக்க ஒரே ஒரு ரூல்ஸ மீறது தப்பா? இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இறுதி தீர்ப்பு, தர்மத்தோட ஃபைனல் டெஸ்ட். நாம இவ்ளோ நேரம் பார்த்த இந்த எல்லா குழப்பமான தர்மங்களும் கடைசில எப்படி எடை போடப்படுது, காஸ்மிக் ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாப்போம். யுதிஷ்டிரர் ஸ்வர்க்கத்தோட வாசலுக்கு போறாரு. அங்க அவர் ஒரு காட்சிய பாக்குறாரு. பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகி நின்னுடுறாரு. ஏன்னா ஸ்வர்க்கத்துல சிம்மாசனத்துல உட்கார்ந்திருக்கிறது துரியோதனன். ஏன்? எப்படி? அதர்மத்தோட மொத்த உருவமான துரியோதனன் சொர்க்கத்திலையா? கண்டிப்பா இந்த கேள்விதான் உங்க மனசுலயும் இப்போ ஓடிட்டு இருக்கும். இது எப்படிங்க சாத்தியம்? இதுக்கான பதில் கொஞ்சம் ஆழமானது. துரியோதனன் எக்கச்சக்க தப்பு பண்ணிருந்தாலும் ஒரு க்ஷத்ரியனா, அதாவது ஒரு போர் வீரனா, அவனோட கடமைய அவன் சரியா செஞ்சான். தன்னோட மக்களுக்கு அவன் ஒரு நல்ல அரசனாதான் இருந்தான். போர்க்களத்தை விட்டு பயந்து ஓடவே இல்ல. ஒரு வீரனுக்கு அழகா போர்க்களத்திலே மரணம் அடைஞ்சான். சோ ஒரு க்ஷத்ரியனுக்கான தர்மத்தை அவன் பர்ஃபெக்டா நிறைவேத்திட்டான். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, தர்மம்ங்கிறது இவன் நல்லவன் அவன் கெட்டவன்னு ஒரே ஸ்கேல்ல அளக்குற விஷயம் இல்ல. அது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட கடமைய அவங்க எப்படி செஞ்சாங்கங்கிறத பொறுத்தது. அப்போ கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான், தர்மங்கிறது ஒரு நிலையான ரூல் புக் கிடையாது. அது ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நாம யோசிச்சு எடுக்கிற ஒரு முடிவு. உங்க வாழ்க்கையில உங்க கடமைகள் ஒன்னோடு ஒன்னு மோதும்போதே நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுப்பீங்க? இந்த கேள்வியை தான் மகாபாரதம் நம்ம ஒவ்வொருத்தர் முன்னாடியும் வைக்குது. யோசிச்சு பாருங்க.